ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மை பேஷன் வேர்ல்டு சேனலில் நல்லா சூப்பராக சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த மாங்காய் தொக்கை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எல்லா சாதத்துக்குமே சைடிஷ்ஷாக, இட்லி தோசைக்கும் சைடிஷ்ஷாக செய்யக்கூடிய இந்த மாங்காய் தொக்கை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய 4 மாங்காய் எடுத்திருக்கேன். ரொம்ப புளிப்பாக இருக்காது இந்த மாங்காய். இந்த மாதிரி ரொம்ப புளிப்பில்லாத மாங்காயாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ அதை தேங்காய் துருவுற மாதிரி நல்லா ஃபைனாக துருவி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாங்காய் கிடைச்சாலும் பரவாயில்ல, அதை நீங்கள் எடுத்து நல்லா துருவி வச்சுக்கோங்க. மாங்காய் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைனாக துருவி எடுத்துருக்கோம். கொஞ்சமாக ஈரத்தன்மை இருக்க தான் செய்யும் நம்ம என்ன தான் மாங்காவை துருவினாலும். இது அப்படியே காத்தாட ஒரு 10 நிமிஷம் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த காற்றுலேயே வந்து அந்த ஈரத்தன்மைலாம் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடும். இப்போ வாங்க நம்ம இதை தாளிச்சிடலாம். கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா தாராளமாகவே விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் நல்லா பொரிஞ்சதும் இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க மாங்காய் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். தீயை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. பொறுமையாக சேருங்க. இப்போ எல்லா மாங்காயுமே சேர்த்தாச்சு. இப்போ ஒரு வாட்டி அந்த எண்ணெயில் கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டால் தான் அந்த எண்ணெய் கூட இந்த மாங்காய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி அந்த ஈரத்தன்மை போகும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது இந்த மாங்காய்க்கு உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தீயை வந்து மீடியம் லோவில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து மாங்காய் வந்து கரிஞ்சு போகாமல் இருக்கும். இந்த மாங்காயை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்து இது ஒரு 5 நிமிஷம் நம்ம கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் வந்து கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரும். இது மாதிரி இன்னும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா இதை அப்படியே கொதிக்க விட்டோம் அப்படின்னா அந்த எண்ணெயிலேயே வந்து அது நல்லா வெந்து ஈரத்தன்மையெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடும். இப்போ இதில் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் இது வந்து கொஞ்ச நாளைக்கு கெடாமல் வரும். ஒரு 10 நாள் வரைக்கும் நாம் இதை வச்சு சாப்பிடலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அவ்வளோதான், நம்மளோட மாங்காய் தொக்கு சூப்பராக தயாராகிருக்கு. இந்த ஸ்டேஜில் உங்கள் உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்து விடும்போது அந்த கடாயில் ஒட்டாமல் நல்லா வரும், நல்லா உருண்டு வரும் மாங்காய். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட மாங்காய் தொக்கு சூப்பராக தயாராகிடுச்சு. சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த மாங்காய் தொக்கை நீங்கள் எல்லா சாதத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஈவன் டிஃபன் வெரைட்டிஸ்க்கும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட மை பேஷன் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடனே பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.